எதுவுமே சொல்லவே இல்லை சார் நீங்க படிக்கிறதுக்கு. இல்லைங்க, நான் வேறு ஒர்க்கில் இருந்துட்டேன். அது இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்ருக்கேன்னு வேறு சொன்னீங்க. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டேன். அந்த 20 லிட்டர் கொள்ளளவு கலவையில் அந்த ஆல்கஹால் 10% அந்த சம்பங்களாங்க. லாஸ்ட்ல வந்து 2/28 தான் சார் வரும். 200. அதாவது குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த கேன்சர் வந்து 64 2/7%. ஹோம்ஒர்க் கொடுத்த சஞ்சய் கொடுத்துருக்கோம். 20 லிட்டர் 8 லிட்டர் ஆல்கஹால் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். வேணாம். 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலவையில் ஆல்கஹால் 10%. 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலவையில் ஆல்கஹால் 10%. மீதமுள்ளவை வந்து நீர். மேலும் 8 லிட்டர் ஆல்கஹால் வந்து சேர்க்கப்படுவதால் 8 லிட்டர் ஆல்கஹால் சேர்க்கப்படுவதால் அக்கலவையில் தற்போதுள்ள நீரின் சதவீதம் யாது? சரி, 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலவையில் வந்து ஆல்கஹால் வந்து 10%. கரெக்டுங்களா? சரி, இங்கே பாருங்க. டோட்டலாக 20 லிட்டரா, அதில் 10% வந்து ஆல்கஹாலா, அப்போனா அது வந்து 2 லிட்டரு. கரெக்டுங்களா? 10% ஆல்கஹால்னா அதில் 2 லிட்டரு. அதில் வந்து மேலும் 8 லிட்டர் ஆல்கஹால் சேர்க்குறாங்க. 8 லிட்டர் ஆல்கஹால் சேர்க்குறாங்க. அப்போ டோட்டலாக 10 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். நீர் 10% ஆல்கஹால், அதாவது 20 லிட்டர் கொள்ளளவு உள்ளதில் வந்து 10% ஆல்கஹால். அப்போ 2 லிட்டரு. அப்போ மீதி வந்து 18 லிட்டர் வந்து தண்ணி. இந்த 18 லிட்டரும் சேர்த்துருங்க. டோட்டலாக வந்து 28 லிட்டரு. இப்போ இப்போ அக்கலவையில் உள்ள தற்போதுள்ள நீரின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போவும் எவ்வளோ தான் இருக்க போகுது? அதில் 18 தான் இருக்க போகுது. புதுசாக இருந்தாலும் அதில் 18 தான் இருக்க போகுது. ஆனால் டோட்டல் வேல்யூ மட்டும் 28 இருக்கும். இன்ட்டு 100. 9 2 18, 1 2 4 2 8, 7 2 14, 52 100. அப்போ 59 45 450/7. இது வந்துச்சா? இதுதான் கலப்பு பின்னமாக போட்டிருப்பீங்க. 450/7. 6 42 3 4 28 2. கரெக்டாக தானே வருது? 64 2/7. சேர்க்கல சார். 28 வந்தது எனக்கு. இந்த 18 லிட்டர் நான் சேர்க்காம விட்டேன். நீர் தானே கேட்குறாங்க. பாருங்க, நீர் தானே கேட்குறாங்க. தற்போதுள்ள நீரும் அதே தானே. புரியுதுங்களா? வேற என்ன சம்ம? சரி, ஓகே. ஹோம்ஒர்க் பண்ண முடிஞ்சுதா? டைம் முடிஞ்சா? நான் தான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அனுப்பிச்சி விட்டேனே. அதுக்கடுத்து தான் சார் புரிஞ்சு. சரி, ஓகே ஓகே ஓகே. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் எழுதிட்டீங்களா? போலாமா? போலாம் சார். ஓகே.
இன்னைக்கு பார்க்க போகிறது புது டாபிக்கு என்னது வயதுகள். ரொம்ப சின்ன டாபிக்ங்க, தாராளமாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கூட வயதுகள் மிக்ஸ் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, இதில் முதல் கணக்கு மாடல் நம்பர் 1 பண்ணிக்கோங்க. மாடல் நம்பர் 1, அதில் கொஷின் நம்பர் 1, ஏ மற்றும் பியின் வயது விகிதம். ஏ மற்றும் பியினது வயது விகிதம் 6:5. 6:5. அவர்களின் வயதுகளின் கூடுதல். வயதுகளின் கூடுதல் வந்து 66 எனில் பியின் வயது யாது? ஸோ ஏ மற்றும் பியினது வயது விகிதம் வந்து 6:5. அவர்களுடைய வயதுகளினுடைய கூடுதல் வந்து 66 எனில் பியின் வயது யாது? ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க, 6:5. A/Bங்கிறது என்னது? 6:5. டோட்டலாக எத்தனை பங்கு இருக்கா? 6 + 5ங்கிறது டோட்டலாக 11 பங்கு. ஸோ 11 பங்கு அப்படிங்கிறது என்னது? 66. சரிங்களா? அவங்களோட வயதுகளின் கூடுதல் வந்து 66. அப்போ அதனால ரெண்டையும் கூட்டிட்டு 11 பங்கு 66ன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நான் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்க்குறேன். அப்போ 66/11 = 6. ஒரு பங்கு 6. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பியின் வயது தானே கேட்குறாங்க. பியின் வயதுனா இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 5 × 6 30ங்கிறத ஆன்சர். இதே ஏயின் வயது கேட்டால் 6 × 6 36. அவ்வளோதான். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. அதே மாடல் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம். தற்போதைய வயது விகிதம் வந்து 4:1. அவர்கள் இருவருக்குமான வயது வித்தியாசம் 27 எனில், வயது வித்தியாசம் 27 எனில் ஏக்கு வயது யாது? 27 எனில் ஏக்கு வயது யாது? வித்தியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைனஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏக்கும் பிக்கும் விகிதம் வந்து 4:1ன்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. வித்தியாசம் அப்படின்னா மைனஸ். அப்போ 4 - 3, அதாவது 4 - 1 3 பங்கு. சரிங்களா? 4 - 1 3 பங்கு. இப்போ 3 பங்குங்கிறது 27. அப்போ ஒரு பங்குங்கிறது என்னது? 9 - 3 27. அவங்க என்ன கேட்குறாங்க? ஏயோட வயது கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த 4 × 9 36. இதுதான் ஏயோட வயது. பியோட வயதுனா டைரெக்டாக 9 ஆன்சராக போட்டுடலாம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கூடுதல் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம், அது தெரியும். வித்தியாசம் அப்படின்னா அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் பண்ணணும். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த சம் போகலாம். ஓகே, ஸோ அதே மாடல் நம்பர் 1ல் கொஷின் நம்பர் 3. PQவின் தற்போதைய வயது விகிதம். PQனுடைய தற்போதைய வயது விகிதம் வந்து 4:5. 4:5. அம்மா அவர்களின் வயதுகளின்
பெருக்கற்பலன் 320 எனில் 5 ஆண்டுக்கு பிறகு 5 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் இருவருக்குமான வயது யாது? அவர்கள் இருவருக்குமான வயது யாது? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே P/Q அவருடைய வயது விகிதம் 4:5, அதாவது தற்போதைய வயது விகிதம். சரிங்களா? நவ் அவர்கள் வயதுகளுடைய பெருக்கற்பலன் அப்படின்னா 320. ஸோ எப்போவுமே இங்கே ரேஷியோவை நீங்கள் நம்பராக மாற்றுறீங்கன்னா அதோட கூட மாறிலியாக இருக்கணும். 4x and 5x. சரிங்களா? இதனுடைய பெருக்கற்பலன் அப்படிங்கிறனால நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். பெருக்கற்பலன் வந்து 320. ஸோ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. 5×20 20x² இஸ் ஈக்குவல் டு 320. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2 2, இங்கே 2 2, 6 12. அப்போ x²ங்கிறது 16னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4. அவங்க கேட்கறது நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க கேட்கறது 5 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் இருவருக்குமான வயது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது விகிதம் 4:5. ஸோ ஃபஸ்ட்டு தற்போதைய வயது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 4 × 4 இஸ் ஈக்குவல் டு 16. அது மாதிரி 5 × 4 இஸ் ஈக்குவல் டு 20. தற்போதைய வயது வந்து 16 மற்றும் 20. ஆனால் அவங்க 5 வருஷத்துக்கு அப்புறங்கிறாங்க. அப்போது ரெண்டு வேல்யூயும் சேர்த்து +5 பண்ணுங்க. 16 5 21. அதே மாதிரி இது 25. 21, 25 இதுதான் உங்களுடைய வயது. பியோட வயது 5 வருஷத்துக்கு அப்புறம் 21. பியோட வயது 5 வருஷத்துக்கு அப்புறம் 25. சரிங்களா? இதே தற்போதைய வயதுனா டைரெக்டாக நீங்கள் சொல்லிடலாம். பெருக்கி 16 20ன்னு சொல்லு. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். சரி, ஓகே. Question number 4. Question number 4. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது 8:3. சரிங்களா? ஆமா, மகன் பிறக்கும் போது தந்தைக்கு வயது வந்து 25 எனில் மகனின் தற்போதைய வயது யாது? தந்தை மற்றும் மகனினுடைய தற்போதைய வயது வந்து 8:3. மகன் பிறக்கும்போது தந்தைக்கு வயது வந்து 25 எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? சரி, எப்படின்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பிறக்கும்போது அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிறக்கும்போது அந்த மாதிரியான மாடல்ஸ் வந்துச்சுன்னா அதற்கு மீனிங் வந்து வித்தியாசம்னு அர்த்தங்க. வித்தியாசத்தை குறிக்கும். அதே மாதிரி 2வது பாயிண்ட், இளையோர் மூத்தோர் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து சம்மில் வந்தாலும் அதுக்கு மீனிங் வந்து வித்தியாசம். வித்தியாசத்தை தான் குறிக்குது. சும்மா நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா?
இப்போ வந்து மகன் பிறக்கும்போதுங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சா, மகன் பிறக்கும்போது தந்தைக்கு வயது 25 அப்படின்னா வித்தியாசம். சரிங்களா? ஸோ மைனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சம் படிக்கும்போதே புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயது. சரிங்களா? தற்போதைய வயது. தற்போதைய வயது 8:3. தற்போதைய வயது 8:3. சரி, இப்போ விகிதத்தை நீங்கள் நம்பரை மாற்றணும்னு என்ன பண்ணணும்? 8x and 3x. மகன் பிறக்கும்போது தந்தைக்கு வயதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போனா என்ன பண்ணணும்? வித்தியாசம் மைனஸ் இருக்கும். ஸோ 5x. சரிங்களா? மகன் பிறக்கும்போது தந்தைக்கு வயது 25, அதாவது 5x is equal to 25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5 5 25. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருக்கு 5 பங்கு, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 5. சரிங்களா? அப்போ மகனுடைய வேல்யூ வந்து பாருங்க 3. 3 × 5 15. இதே தந்தையுடைய வேல்யூ கேட்டாங்கன்னா 8 5 40. இதுதான் ஆன்சர். தற்போதைய வயதுங்கிறனால மகனுக்கு கேட்கறனால 3 × 5 15. 15ங்கிறது ஆன்சர். நீங்க கரெக்டா பிறக்கும்போது மூத்தோர் இளையோர் அதெல்லாம் வந்துச்சுனாவே மைனஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த போலாங்களா? போலாம் சார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. ஆர் என்பவர் எஸ்ஐ விட 18 ஆண்டுகள் இளையவர். ஆர் மற்றும் எஸ்ஸின் வயது விகிதம் 2:5 எனில் எஸ் என்பவரது வயது யாது? சரிங்களா? ஆர் என்பவர் எஸ்ஐ விட 18 ஆண்டுகள் இளையவர். நோட் பண்ணிக்கோங்க, இளையவர்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்போ நம்ம விகிதத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஆர் மற்றும் எஸ்னுடைய வயது விகிதம் 2:5 எனில் எஸ் என்பவருடைய வயது யாது? சரி, பார்க்கலாம். 2 ஸ்டெப்பு தான். பாருங்க, 6 எஸ், இதனுடைய வயது விகிதம் 2:5. மூத்தோர் இளையோர் பிறக்கும் போதுன்னு கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்? அதனுடைய டிஃபரன்ஸ் போடணும். அப்போது 5க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 3. ஸோ 3 பங்கு அப்படிங்கிறது 18. அதான் டிஃபரன்ஸுங்க. பாருங்க, 18 ஆண்டுகள். அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 6. இப்போ அவங்க யாரோட வேல்யூ கேட்குறாங்க? எஸ்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ IR 30. அவ்வளோதான். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் அந்த சம்மை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப்புங்க. பாருங்க, சம்மு கூட உங்களுக்கு 3 லைன் வருது. ஆனால் ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இளையவர், மூத்தவர், பிறக்கும் பொழுது அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசம்னு தனியாக பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த சம் போகலாங்களா? போலாம் சார். ஓகே, ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் 5:6. எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய தற்போதைய வயது விகிதம் 5:6. ஒய் என்பவர் எக்ஸை விட 7 ஆண்டுகள் மூத்தவர் எனில் 7 ஆண்டுக்கு பிறகு
அவ்விருவர்களின் இப்படி எழுதிக்கோங்க 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இருவர்களின் வயது விகிதம் யாது? 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இருவர்களுடைய வயது விகிதம் யாது? ரீட் பண்றேன். எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய தற்போதைய வயது விகிதம் வந்து 5:6. ஒய் என்பவர் வந்து எக்ஸை விட 7 ஆண்டுகள் மூத்தவர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 7 ஆண்டுகள் மூத்தவர். மூத்தவர்னாமே நம்ம விகிதத்துக்கு வித்தியாசம் பார்க்க போறோம். சரி, மூத்தவர் எனில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இருவர்களுடைய வயது விகிதம் என்ன? சரி, பாருங்க. வயது விகிதம் 5:6. சரிங்களா? ஸோ மூத்தவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துட்டனால ஒரு பங்கு, அதாவது வித்தியாசம் 6 - 5 = 1. எவ்வளோ? ஒரு பங்கு அப்படிங்கிறது 7 ஆண்டுகள். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, 7. சரி, அவங்க கேட்குற கொஸ்டின், அப்போ 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்விருவர்களுடைய வயது விகிதம் என்ன? தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய வயது விகிதம் என்ன? சரி, ஃபஸ்ட்டு தற்போதைய வயது கண்டுபிடிங்க. 5 × 7 35ங்க. அடுத்தது 6 × 7 42. இது ரெண்டுமே தற்போதைய வயது விகிதம். அவங்க கேட்குறது 7 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டோடையும் 7 ஆட் பண்ணிக்கோங்க. 35 + 7 = 42. அதே மாதிரி 42 + 7 = 49. ஸோ விகிதம் வந்து 42:49ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா இதையே சிம்பிளிஃபை பண்ணி 6 7 42, 7 7 49, 6:7ன்னு போடலாம். எதனால் 7 ஆட் பண்ணுறோம்? கொஷினில் அவங்க கேட்குறாங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயதுன்னு. அதனால தான் ஒவ்வொருத்தருடையும் 7 ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதுவே பின்னுனா மைனஸ் பண்ணணும் முன்னாடி. ஆமாம், கரெக்ட். 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். கரெக்ட். தற்போதைய வயதுலேருந்து 7 வந்து மைனஸ் பண்ணணும். அடுத்த போகலாங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஓகே. கொஷின் நம்பர் 7. ஏ மற்றும் பியின் வயது விகிதம். ஏ மற்றும் பியின் வயது விகிதம் தற்போது 5:7, 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களது வயது வித்தியாசம் 14 எனில் பியின் தற்போதைய வயது யாது? பியின் தற்போதைய வயது யாது? இப்போ என்ன வார்த்தை வந்திருக்குங்க? வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? சரி, ஏ மற்றும் பியினுடைய வயது விகிதம் தற்போது வந்து 5:7. 6 ஆண்டுகளுக்கு முன்னர், 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய வயது வித்தியாசம் வந்து 14. சரிங்களா? எனில் பியினுடைய தற்போதைய வயது என்ன? சரி, என்னவா இருந்தாலும் சரி, வித்தியாசம்னாவே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரேஷியோக்கு நம்ம வித்தியாசம் எழுதிக்கணும். 5:7. என்னம்மா? 4:30. இல்லைங்கம்மா, இருங்க. ஸோ அவங்களுடைய தற்போதைய வயது வந்து 5:7 தற்போதைய வயது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னாலும் சரி, வயது வித்தியாசம் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. வயது வித்தியாசம் வந்து 2 பங்கு. ரேஷியோவுக்கு வந்து வித்தியாசம் வந்து 2 பங்கு. 2 பங்குங்கிறது 14. அப்போது ஒரு பங்கு அப்படிங்கிறது 7. சரிங்களா? சரி, இப்போ ஒரு பங்குங்கிறது 7னா பியினது தற்போதைய வயது, பியின் தற்போதைய
வயது. என்ன இருக்குது? 7 பார்ட் இருக்குது. அப்போ 7 × 7 49. ஆன்சர் 49 ஆன்சர். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், எங்கேங்க சார் 6எல்லாம் கழிக்கவே காணும், 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படிலாம் கழிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சொல்லு, நான் அதான் சொல்லிடுறேன். நான் எப்போதுமே ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஏஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதானே இப்போ இருக்கும். தட் மீன்ஸ் 6 வருஷம் ப்ளஸ் ஆகும். அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே மாதிரி தான் 2 பேருக்குமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல வரேன். அதாவது ஏ மற்றும் பியோட வயது விகிதம் இப்போ கொடுத்துட்டாங்க 5:7. 6 வருஷத்துக்கு முன்னாடி வயது வித்தியாசம் 14 தான், இப்போவும் இப்போ வயது வித்தியாசம் 14 தான், அதுக்கப்புறமும் வயது வித்தியாசம் 14 தான் இருக்க போகுது. புரியுதுங்களா? வயது வித்தியாசம்ங்கிறது ஆண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறாது அப்படின்னு சொல்ல வரேன். அதனால நீங்கள் டைரெக்டாக இந்த மாடல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வித்தியாசம்னு கொடுத்தனால ரேஷியோவில் மட்டும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து டைரெக்டாக ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு தற்போதைய வயது விகிதம் என்னங்கிறது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாடல் பின்னாடி வரும், நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த மாடல் நோட் பண்ணிக்கோங்க. ம், ஓகே. ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8. தந்தை மகனின் வயது விகிதம். தந்தை மகனின் வயது விகிதம் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 7:3, அவர்களின் வயது வித்தியாசம் 7 ஆண்டுகளுக்கு பின்னர், வயது வித்தியாசம் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 32 எனில் தந்தைக்கு தற்போதைய வயது யாது? எப்படின்னு பார்க்கலாம். தந்தை மகனுடைய வயது விகிதம் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 7:3. ஒரு நிமிஷம். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 7:3. அவர்களுடைய வயது வித்தியாசம் 7. வயது வித்தியாசம் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 32. அதுவும் தற்போதைய வயது கூட இல்லை, 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதையும் சொல்கிறாங்க. ரைட். எனில் தந்தையுடைய தற்போதைய வயது, இப்போ உள்ள ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷியோக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடுங்க. இது தந்தை, இது மகன், 7:3. இப்போ வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது 7க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 4. அதாவது 4 பங்கு 32. அப்போ ஒரு பங்கு என்னது? 32/4 = 8. சரிங்களா? அப்போ தந்தைக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, தந்தைக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஏஜ் என்னது அப்படின்னா, இந்த பாருங்க, 7 × 8 56. ஏன்னா விகிதம் 7 தானே, கண்டுபிடிச்சிருக்கிறது 8. 7 × 8 56. சரி, தற்போதைய வயதுன்னு என்ன பண்ணுவீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி 56, தற்போதைய வயது 56 + 4 60. புரியுதுங்களா?
இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எப்படி சார் டைரெக்டாக வித்தியாசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 32ன்னு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு டவுட் இருக்குங்களா? அதாவது நான் கேட்குறது இந்த இடத்துல 4 பங்கு வித்தியாசம் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் டைரெக்டாக 32, அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதில் டைரெக்டாக இது 32ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களே, 7:3ங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயது விகிதம் தானே, அது எப்படி 7 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற 32ல் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கிற இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு எழுத தெரியணும். அதாவதுமா தந்தை மற்றும் மகனுடைய வயது விகிதம் 7:3, சரிங்களா? அது எப்போ? இது 4 வருஷத்துக்கு முன்னாடி, புரியுதுங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி 7:3. நீங்கள் வயது வித்தியாசம்னு கொடுத்தனால நீங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடுவீங்க 4 பங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 4 பங்குங்கிறத நீங்கள் டைரெக்டாக 32 அப்படின்ட்டு வயது வித்தியாசம் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் 32, சரிங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோவோட எடுத்து 7 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற 32க்கு நீங்கள் ஈக்குவல்னு கொண்டு வரீங்க. என்ன கான்செப்ட்னா, வயது வித்தியாசம் அப்படிங்கிறது மாறாது. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போவும், அதே வயது வித்தியாசம் தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சும் வயது வித்தியாசம் அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கும் என் பொண்ணுக்கும் வித்தியாசம் 10 வருஷம் அப்படி ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள், 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கும் என் பொண்ணுக்கும் அதே வயது வித்தியாசம் தானே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ வயது வித்தியாசம் என்பது மாறாது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு எக்ஸாமில் உங்களுக்கு எழுத தெரியணும். கான்செப்டை புரிஞ்சு இதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் மற்ற ஸ்டெப்லாம் ஆன்சர் வந்துடும். ஒரு பங்கு நீங்கள் தாராளமாக 8ன்னு போட்டுருவீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது இங்கே 7, 7 8 56. அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இப்போது 56 + 4 60. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது மட்டும்தான் நீங்கள் திணறக்கூடாது. இந்த ஸ்டெப் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. P மற்றும் Qவின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 68. இந்த இடத்துல நீங்கள் கூடுதல் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 68. அடுத்தது 6 ஆண்டுகளுக்கு பின்னர், 6 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதம் 3:2ங்க. 3:2 எனில் இருவருக்கும் தற்போதைய வயதுகள் யாது? ஸோ இருவருக்கும் தற்போதைய வயதுகள் யாது? சாரி, ரேஷியோ P மற்றும் Qனுடைய தற்போதைய வயதுகளின் கூடுதல் 68. ரைட். 6 ஆண்டுகளுக்கு பின்னர், 6 ஆண்டுக்கு பின்னர் அவங்களோட ரேஷியோ P/Q ரேஷியோ 3:2, சரிங்களா? ஸோ கூடுதல், தற்போதைய வயதுகளின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தனால நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து, சரிங்களா? ஸோ 5 பங்கு அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பங்குங்கிறது 68ன்னு டைரெக்டாக எடுத்துடாதீங்க. 68ஓட Pக்கு ஒரு 6 வருஷம் கூடும், Qக்கு ஒரு 6 வருஷம் கூடும். இது Pக்கு ஒரு 6 வருஷம், Qக்கு ஒரு 6 வருஷம், சரிங்களா? அப்போ டோட்டலாக 68 + 12 80 அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? 5 பங்கு 80. ஏன்னா
கூடுதல் என்பது மாறக்கூடியது, அங்கே வித்தியாசம்ங்கிறது மாறாது, சரிங்களா? ஆனால் கூடுதல் என்பது ஒவ்வொருவருக்கும் வயசு கூடும், அதனால தான் இந்த இடத்துல கூடுதல் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கூடுதல் என்பது மாறக்கூடியது. அப்போ ஒவ்வொருத்தவருக்கும் 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். 5 பங்கு 80 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ? 14. ஆமாம், ஒரு பங்கு 16, சரிங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, இருவருக்கும் தற்போதைய வயதுகள் யாவை, அவ்வளோதான். சரி, அதாவது 6 ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ள ரேஷியோ வந்து 3:2. அதில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. 3 16, 3 16 48, அப்புறம் 2 16 32 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இது எதுக்கு? 6 ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ள ரேஷியோ. இது 6 ஆண்டுக்கு பின்னர் உள்ள ரேஷியோவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க கேட்குறது தற்போதைய கேட்குறாங்க. தற்போதைய அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் 6 மைனஸ் பண்ணணும். 48 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 42. 32 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 26. இதுதான் தற்போதைய வயது. முக்கியம், 6 மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரிவர்ஸில் வரீங்க. வித்தியாசம்னு கொடுக்கும் போதுங்க வேற மாதிரி மாடல் சம், அதே மாதிரி கூடுதல்னு சொல்லும்போது வேற மாதிரி ஸ்டெப்ஸ் வருது. அதனால இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டையும் பழகிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸி தான் வயதுகளில். புரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10. மூன்று நபர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:7:9. 3 நபர்களுடைய தற்போதைய வயது விகிதம் 4:7:9. 8 ஆண்டுக்கு முன்னர் 8 ஆண்டுக்கு முன்னர் அவர்களின் வயதுகளின் கூடுதல், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வயதுகளின் கூடுதல் 56ங்க. ஸோ எனில் மூவரில் பெரியவரின் தற்போதைய வயது யாது? மூவரில் பெரியவரின் தற்போதைய வயது யாது? அதன பெரியவரின் ஒன்றும் இல்லை, வயசில் அதிகமாக இருக்கிறவருடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:7:9. கரெக்டுங்களா? 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க 56. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 ஆண்டுக்கு முன் அவர்களுடைய கூடுதல் வந்து 56. நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை, அதான் நான் என்ன சொல்றேன்னா, தற்போது அந்த மூவருடைய மொத்த வயதுன்னா என்ன? கூடுதல் வயது என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தற்போது 3 பேருடைய மொத்த வயது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏபிசி இருக்காங்கல்ல, 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 56. அப்போ ஒவ்வொருத்தவனுக்கும் 8 இன்க்ரீஸ் ஆகுமா? ஏக்கு ஒரு 8 வருஷம், பிக்கு ஒரு 8 வருஷம், சிக்கு ஒரு 8 வருஷம். புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக 24 அப்படிங்கிறத நீங்கள் கூட்டணும். ஸோ டோட்டலாக தற்போது 3 பேருடைய கூடுதல் வந்து 80. புரியுதுங்களா? ரைட். இப்போது இங்கே பாருங்கள், தற்போதைய வயது விகிதம் எவ்வளவு? 4:7:9. டோட்டலாக எவ்வளோ இருக்குது?
4 + 7 + 9 16 20 பங்கு சரிங்களா. 20 பங்குங்கிறது என்னது 80. 20 பங்கு 80. அப்போ ஒரு பங்கு 40. சாரி 4 சரிங்களா, 0க்கு 0 போயிடும். அப்போ ஒரு பங்குங்கிறது 4. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ, மூவரில் பெரியவனுடைய தற்போதைய வயது என்ன? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4:7:9. இதில் யார் இருக்கிறதுலே பெருசு? 9 தான் பெருசு. அப்போ 9 × 4 36. 36ங்கிறது ஆன்சர். மேலே எதுவும் வைக்கணுமா காப்பி பண்ணுறதுக்கு? Yes, sir. ஓகே. Just to pause. ம் வயதுகள் சம்மங்க ரொம்ப ரொம்ப சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இப்போ அதிகபட்சமே எக்ஸாமுடைய மாடலே ஒரு 20-25 சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுக்குள்ளே தான் கொஷினே வரும். ஒரு 20 நான் இப்போ ஒரு 30 சம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸில் ஒரு 30 சம் கொடுப்பேன். ஒரு ஹோம்ஒர்க்கில் வந்து ஒரு 15லேருந்து 20 சம் பார்ப்பீங்க. இந்த 50 சம்மா, இந்த 50 சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இதை தாண்டி வேறு மாடல் கண்டிப்பாக வரவே வராது வயதுகள்லேருந்து. ஏன்னா ரொம்ப சின்ன டாப்பிக்கு, மாடல் கம்மி. நீங்கள் இதையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வேறு மாடல் கேட்குறதுக்கு சான்ஸே கிடையாது. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. பசங்க என்ன பண்ணுவாங்க, புக்கில் சமச்சீர் புக்கில் இருக்கிற இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஆன்சரே மெமரி பண்ணிட்டு போயிடுவாங்க எக்ஸாம்ஸ். சரிங்களா, அங்கே போட்டு பார்த்து டைம்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது பழைய பேட்டர்ன் எக்ஸாம் இருக்கிற வரைக்கும், ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எக்ஸாம் வரைக்கும் அந்த அளவுக்கு அப்படி ப்ராக்டிஸாக இருக்கும் அந்த சமச்சீர் புக்கோட மேக்ஸ். இப்போவும் வாழ்வியல் கணிதம் இருக்குது அங்கங்கே, அதையும் நான் எடுத்து கொடுத்துட்றேன். நான் சமச்சீர் புக்கில் இருக்கிற மேக்ஸு நான் தனியாக கொடுத்துட்றேன். சரிங்களா, சரி. 4 ஆண்டுகளுக்கு முன் திருமணத்தின் போது கணவன் மனைவியின் சராசரி வயது வந்து 25. தற்போது அவர்களுக்கு குழந்தை ஒன்று உள்ளதால் அக்குடும்பத்தின் சராசரி வயது 20 எனில் குழந்தைக்கு வயது என்ன? குழந்தையினது வயது என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்தின் பொழுது கணவன் மனைவியுடைய சராசரி வயதுங்கிறது 25. சராசரி வயது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சராசரி வயது. தற்போது அவர்களுக்கு குழந்தை ஒன்று உள்ளதால் அக்குடும்பத்தினுடைய சராசரி வயது 20. வயதுங்கிறது வேற, சராசரி வயதுங்கிறது வேற. சரிங்களா, சரி. எப்படிங்கிறது பாருங்க. 4 ஆண்டுக்கு முன் கணவன் பிளஸ் மனைவி அவர்களுடைய வயது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சராசரி வயதுன்னு எழுதலை, வயது 50ன்னு எழுதுறேன். எப்படி சார் 50ன்னு எழுதுறீங்க? 25 இருக்கா, சராசரி வயது 25. இங்கே பர்சன் எத்தனை பர்சன்? கணவன் மற்றும் மனைவி. அப்போ 25 2 50. புரியுதுங்களா எப்படி 50 எழுதணும்னு? ஓகே. தற்போதைய வயது, கணவனுக்கு ஒரு 4 வருஷம் கூட்டணும், மனைவிக்கு ஒரு 4 வருஷம் கூட்டணும். அப்போ டோட்டலாக 8 வருஷம் கூட்டணும். டோட்டலாக 58 வரும். 2 பேருடைய தற்போதைய வயதுகளில் கூடுதல் வரும். சரிங்களா, 58 வரும். சரி, இப்போ அவங்க கணவன்
மனைவி மற்றும் குழந்தை அவங்களுக்கான சராசரி வயது நல்லா கவனிச்சுக்கோங்க. சராசரி வயது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20. நான் என்ன சொல்றேன்னா, கணவன், மனைவி, குழந்தை இவர்களுடைய வயது டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 20 × 3 60 இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அவங்களுடைய தற்போதைய வயது. தற்போது சம்ல பாருங்க, நல்லா பாருங்க, இங்க பாருங்க. தற்போது அவர்களுக்கு குழந்தை ஒன்று உள்ளதால் அக்குடும்பத்தினுடைய சராசரி வயது 20. அப்போ இது தற்போதைய வயது. இப்போ குழந்தையினது வயது மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கணவன், மனைவி, குழந்தை அவர்களுடைய டோட்டல் வயசு 60 நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே கணவன் மனைவிக்கு வயது இங்க 58ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தையினது வயது 2ன்னு வந்துடும். 2 வயசு. இதுதான் ஆன்சர். சம் எல்லாம் என்னவோ 4 ஸ்டெப்பு தாங்க இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சராசரி வயதுங்கிறது வேற, அந்த வயது அப்படிங்கிறது வேற. பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். சரி, ஓகே. 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 கொஸ்டின் நம்பர் 12. ராம், ரோஹன், ராஜ் ஆகியோரின் தற்போதைய வயது விகிதம். ராம், ரோஹன், ராஜ் ஆகியோருடைய தற்போதைய வயது விகிதம் 3:4:5. அவர்களின் வயதுகளின் சராசரி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சராசரி வயதுகளுடைய சராசரி 28 எனில் ராம், ரோஹன் வயதுகளின் கூடுதல் யாது? ராம், ரோஹன் அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ராம், ரோஹன், ராஜ் ஆகியோருடைய தற்போதைய வயது விகிதம் வந்து 3:4:5. அவர்களுடைய சராசரி வந்து 28. சரி, ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ரேஷியோவில் 3:4:5. 5 4 9 9 12 பங்கு. டோட்டலாக வந்து 12 பங்கு இருக்கு. அவர்களுடைய வயதுகளின் சராசரி தானே 28. இது வந்து சராசரி 28. வயது சராசரி 28. எனக்கு வயது மட்டும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் 28 இன்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க? ராம், ரோஹன், ராஜுன்னு சொல்லிட்டு 3 பேர். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இல்லை 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க சார், நான் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இல்லை 5 பேர் கொடுத்துருக்காங்கன்னா நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 8 3 24 2 32 6 8 84ங்க. 12 பங்குங்கிறது 84. சரிங்களா? அப்போ ஒரு பங்குங்கிறது என்னது? 5 12 60 6 7 7 12 84. அப்போ ஒரு பங்குங்கிறது 7. 12 வந்து டிவைடில் போயிடும். சரிங்களா? 7. இப்போ அவங்க ராம், இது ராம், இது வந்து ரோஹன், இவங்களுடைய கூடுதல் என்ன, வயதுகளுடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ராம் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21. அடுத்து ரோஹன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ 4 7 × 28. கூடுதல் 49. 49ங்கிறது ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள்.
அடுத்த சம் போகலாம். நோட் பண்ணிக்கோ சார். ஓகே ரைட். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. தற்போது அருண் மற்றும் தீபக்கின் வயது விகிதம் 4:3. அருணின் வயது 36 எனில் தீபக்கினுடைய வயது என்ன? ஸோ தற்போது அருண் மற்றும் தீபக்கினுடைய வயது விகிதம் வந்து 4:3. ஸோ 4:3. அருணுடைய வயது வந்து 36. இது அருணுடைய வயது வந்து 36. அப்போ 4 பங்கு வந்து 36 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ? 9 36. அவங்க என்ன கேட்குறாங்க? தீபக்கினுடைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 × 9 27. சிம்பிளாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. சஞ்சய், சார் இன்னைக்கு என்ன ஜிகே படிக்க போறீங்க? இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறோம். என்ன படிக்க போறீங்க? இங்கிலீஷ் ஓகே, இங்கிலீஷ். ஓகே, ஜிகேல எதுவும் இல்லை. நான் வந்து டாபிக் ஒன்று ஓகே, நீங்கள் மேடம்? இன்னைக்கா சார்? நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிப்பீங்களா? நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிப்பீங்களா? நாளான்னைக்கு டெஸ்ட். ஆமா சார், மொத்த ரிவிஷன் பண்ணணும் சார். சரி ஓகே ரைட். சரி ஓகே. நீங்க மண்டே சொல்லுங்க. அதோட சரி ஓகே. மண்டே அப்படின்னா நான் ஜிகேல ஒரு டாபிக் கொடுக்குறேன். சரிங்களா? தமிழ்லேயும் ஒரு டாபிக் கொடுக்குறேன். நான் எப்போ நாளைக்கு சாட்டர்டே கொடுத்துட்றேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மண்டே ஒரு நாள் டைம் கூட எடுத்துக்கோங்க. நான் எப்படின்னா ரிவிஷன் பண்ணிப்பேன் சார். ஆனா நீங்க கொடுத்தாதான் நாங்க படிப்போம். ஏன்னா இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். சரி ஓகே. சரி, நான் டாபிக் நாளைக்கு கொடுத்துட்றேன். இன்னைக்கே கொடுத்துட்றேன். ஹோம்ஒர்க் சம் கொடுக்கும்போதே நான் கொடுத்துட்றேன். சரி ஓகே. சரி, கொஸ்டின் நம்பர் 14. ஏயின் வயது வந்து 40, பியின் வயது வந்து 60 எனில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் வயது விகிதம் 3:5 என இருந்திருக்கும்? ஸோ ஏயோட வயது 40, பியோட வயது 60 எனில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயது விகிதம் வந்து 3:5 இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏயோட வயது 40ன்னு எடுத்துக்கிறேன், பியோட வயது 60ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் வகுத்தலில் போட்டிருக்கேன்? எனக்கு விகிதமாக வேணும், அதனால நான் டிவிஷனில் போட்டிருக்கேன். சரிங்களா? 40/60. எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியல, அதனால் நான் -xன்னு அப்படின்னு ரெண்டுக்கும் காமனாக எடுத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வருடம், அது எத்தனைன்னு எனக்கு தெரியல, நான் அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் அந்த இடத்துல -xன்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு கொடுத்தனால தான் நான் மைனஸில் போடுறேன். இதே எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னு கேட்டிருந்தா நான் ப்ளஸ் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? ரைட். = 3/5. இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிருங்க. 5 20 200. அடுத்தது -5x. இது 6 3 18 150 -3x. ஸோ 200 150 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. -5 இந்த சைடு போச்சுன்னா +5. அப்போனா 2x இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு இருக்கும்? 10ன்னு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ 3:5 இருக்கும். இதான் ஆன்சர். இந்த சம்மோட நான் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸ் இல்லை, மண்டே நான் சொல்லிடுறேன். முக்கியமாக வர வியாழக்கிழமை, சரிங்களா, 25 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும்.
1 ஹவர், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். சரிங்களா? வியாழக்கிழமை 25 கொஸ்டின், 1 ஹவர், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். காலையில் 11:30 மணிக்கு கொஸ்டின் நான் சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அன்னைக்குள்ள எக்ஸாம் எழுதி கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே வேற சார். எதுவும் ஜிகேல வந்து குவாலிட்டியில் என்ன படிக்க போறீங்க சஞ்சய்? பால்ட்டில நீங்க என்ன சொல்லுங்க. குவாலிட்டியில் ஓகே, 2 3 4 ஓகே. பகுதி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க தானே நீங்கள்? பகுதி 5 வரைக்கும் படிச்சிடுறீங்களா? ஓகே சார். நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். அதனால் பகுதி 1லேருந்து 5 வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. நான் கொஷின் கேட்குறேன். சரிங்க சார். ஓகே. சரி, ஓகே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா மேக்ஸில்? சார் டவுட் சார், சொல்லுங்கள். இதுல இருந்து கொஸ்டின் எடுப்பீங்களா இல்ல டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுப்பீங்க? டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஷின் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் எடுப்பேன். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஷின் எடுப்பேன். நம்மளுடைய கிளாஸ் மெட்டீரியலும் கொஷின் எடுக்கும், அதே மாடல். அப்புறம் ஹோம்ஒர்க் சம்மோட கொஷின் இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். சரி. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. லாஸ்ட்டு டெஸ்ட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நான் உருப்படியாக நடத்தின கிளாஸையும் ஹோம்ஒர்க் மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக லாஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் 20 தொட்டிருக்கலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு பின்னாடி சம்மெல்லாம். அது மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஷின் நம்பர் 1 2 3 4ன்னு வரிசையாக சால்வ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்லேயும் அப்படி தான். 1வது கொஷின் டஃப்பாக இருந்துச்சுன்னா அங்கேயே 30 நிமிஷத்தை செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது எனக்கு தெரியும், நான் அப்புறமேல் சால்வ் பண்ணுவேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற பழக்கம் வரணும். அதுக்காக தான் நான் முதல் 2 3 கொஷின்லாம் வேணுனே வைப்பேன். அது எக்ஸாமில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக. கொஷின் நம்பர் 1 சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறது, கொஷின் நம்பர் 2 சால்வ் பண்ணி அப்படி போடக்கூடாது. கொஷின் நம்பர் 1 டைம் எடுக்கும், நான் அடுத்த கொஷின் போகிறேன். கொஷின் நம்பர் 2 ஈஸி, நான் அதை சால்வ் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 3 ஈஸி, சால்வ் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 4 எனக்கு தெரியும், டைம் எடுக்கும், நான் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன். இப்படி முதல்ல ஈஸியான சம்மெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும். புரியுதுங்களா? அதை நீங்கள் நாளைக்கு இது வியாழக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மெயின் எக்ஸாம்லேயும் வரும் அந்த பழக்கம். ஈஸியான கொஷினை முடிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மாட்ரேட்டான கொஷின் வரணும். இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு 20 கொஷின் வந்துடும். டஃப்பான கொஷின் தான் உங்களுக்கு மினிமம். டஃப்பான கொஷின் போர்டு எக்ஸாம்லேயும் 2லேருந்து 3 வைப்பாங்க. நீங்கள் எடுத்தோடனே இந்த 1வது கொஷினை பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டு மீதி எல்லா கொஷினும் பேட் இம்ப்ரெஷன் வரக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? சார் ஜிகே மண்டே நான் தரேன் பண்ணுங்க. நான் சொல்கிறேங்க, இல்லைன்னா நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கள் சஞ்சய் மாதிரி. இல்லை உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால் நீங்களே சொல்லுங்கள். இப்போ டெல்லி சுல்தான்லேருந்து நான் என்னை கேட்கலான் இருந்தேன், ஆனால் நான் காமனாக சொல்லலை. சரி, நீங்கள் அதனால தான் படிச்சிட்டிங்களான்னு கேட்கல. டெல்லி சுல்தான் படிச்சிருப்பீங்க. இல்ல படிக்கல சார் நான். அப்போ டெல்லி சுல்தானே கேட்டுருவா. 6th 1 இருக்கும், 11th 1 இருக்கும். கரெக்டாக? அதெல்லாம் வேணாம் சார், எக்கனாமிக்ஸ் தான் சார் படிக்காம இருக்கு. சரி, ஓகே. எக்கனாமிக்ஸில் ஒரு டாப்பிக்கை படுங்க. 5 இயர் பிளான் தரவா படிச்சுக்கிறீங்களா? ஓகே. சரி, ஓகே. 5 இயர் பிளானு இன்க்ளூடிங் அந்த பாயிண்ட்ஸ் உள்பட வளர்ச்சி ஒன்று இருக்கும், இலக்கு ஒன்று இருக்கும், அது முதற்கொண்டு கேட்பாங்க. சரிங்களா? அதனால் பாயிண்ட்ஸ் அந்த நம்பர் முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 5 இயர் பிளான் கேட்குறேன். ஓகே ஓகே. சரி. 5 இயர் பிளான்ல ஏதோ ஆமாம். சரி, கிளாஸ் கட் பண்ணிக்கிட்டுங்களா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.